வணக்கம் நண்பா. தமிழ்நாடு டெட் தேர்வுக்காக தீவிரமாக படிச்சுட்டு இருக்கோம். இப்போது நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, 2013ஆம் வருஷம் நடந்த டெட் தேர்வோட தமிழ் பகுதியை கொண்டு வந்திருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? வலசை போதல் என்பது எதை குறிக்கும்? பறவைகள் இடம்பெயர்தல். ரேடியத்தின் அணியடையை கண்டுபிடித்ததற்காக 2வது முறையும் நோபல் பரிசு பெற்றவர் மேரி கியூரி. வரிசையை ஒழுங்குபடுத்தி சரியானதை தேர்வு செய்க. இருக்கு பாருங்க. சி பாருங்க. சேர நாடு வேழமுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோடைத்து. இதுதான் சரியான ஒரு தொடரா இருக்கும். சரியான அமைப்பு முறையினை கண்டுபிடி. எனக்கும் அவருக்கும் 1000 இருக்கும். இதுதான் சரியான வாக்கிய அமைப்பு. பால்வீதி என்பது பல கோடி விண்மீன்களின் தொகுதி என்று மெய்ப்பித்தவர் கலீலியோ கலிலி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் ஒன்று மற்றவற்றிலிருந்து மாறுபட்டுள்ளது. அது எது? சுக்கு. சலவரை சாரா விடுதல் இனிதே. இவ்வடியோடு தொடர்பில்லாத இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை தொகை. முள் கூட்டல் நன்று எவ்வாறு புணரும்? முன்னன்று. கீழே உள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இளவேநீர் காலமும் ஆடியும் தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. கார்காலம்னா ஆவணி புரட்டாசி தான். குளிர்காலம்னாலும் ஐப்பசி கார்த்திகை தான். முன்பனி காலம்னாலும் மார்கழி தை தான். கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? எடுத்துக்காட்டு உவமை அணி. ராஜதண்டனை என்ற வரலாற்று நாடக நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். ஆர்கியாலஜி என்ற ஆங்கில சொல்லின் தமிழாக்கம் தொல்லியல் ஆய்வு. சொற்பொருள். நன்கணியர் நன்கு நெருங்கி இருப்பவர் தான் நன்கணியர். கீழ்கண்ட பாடல் வரிக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மை. உடம்பிற்கு எது சிறந்தது? சரியான வினா கேட்கிறாங்க. பதில் கொடுத்துருக்காங்க அவங்க. இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினியின்மைன்னு சொல்றாங்க. அப்போ உடம்பிற்கு எது சிறந்ததுன்ற வினாவை கேட்கிறாங்க. கடம் என்ற சொல்லின் பொருள் தருக. கடம்னா உடம்பு. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. இக்குறளின் ஈற்றசை வாய்ப்பாடு யாது? காசு. அழகீட்டு வாய்ப்பாடு பண்ணி பார்த்து அதை கண்டுபிடிச்சு போடணும். கீழே உள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இகழ்வார் பொருத்தல் தலை குறளடி அப்படிங்கிறது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. காக்க பொருளா அடக்கத்தை. இவ்வடியோடு தொடர்பில்லாத இலக்கண குறிப்பு. தொகுத்தல் விகாரம். மீதி 3மே தொடர்புடைய இலக்கண குறிப்பு தான். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு இலக்கண குறிப்பு உண்டு. தொகுத்தல் விகாரம் மட்டும்தான் வரல இருக்கும். பஞ்சியுளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அணுங்க. இச்செய்யுளடியில் உள்ள தொடை விகற்பங்கள் யாவை? ஒருவு மொனை, இணை எதுகை, இணை இயைபு. தான் பொருந்திருக்கு. பனை கூட்டல் ஓலை. இச்சொற்கள் எவ்விதிகளின் படி புணரும்? ஐவழி எவ்வும் உடன்மேல் உயிர்வந்தொன்றுவது இயல்பே அப்படிங்கிற 2 புணர்ச்சி விதிகளின்படி பனை கூட்டல் ஓலை உணரும். வசன நடை கைவந்த வல்லாளர் என்ற பாராட்டுக்குரியவர் ஆறுமுக நாவலர். கணித மேதை, அது கூணு தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு. கணித மேதை ராமானுஜம் திண்ணை பள்ளியில் படித்த ஊர் காஞ்சிபுரம். டெலஸ்கோப் என்பதன் சரியான தமிழ் சொல்லை கண்டறிக. தொலைநோக்கி. தென்னிந்தியாவில் ஏதென்ஸ் என புகழ்பெற்ற நகர் மதுரை. கால்டுவெல் மறைந்த ஊர் கொடைக்கானல். சென்ற இடத்தார் செலவிடா தீதொரி நன்றின்பால் உய்ப்பதறிவு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அளபடை யாது? சொல்லிசை அளபடை. அறிந்தனன் என்னும் பதத்தில் எவ்வளவு உறுப்புகள் உள்ளன? பகுதி, விகுதி, இடைநிலை, சாரியை, சந்தி, விகாரம் எல்லாமே வந்திருக்கு. கீழே உள்ளவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? தானியாகும் பெயர் 1 கிலோ என்ன விலை? 1 கிலோ என்ன விலை தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. கீழ் உள்ளவற்றுள் சேமை சுட்டு எது? உப்பக்கம். ஆகாரல விட்டி தாயினும் கேடில்லை போகார கலாம் கடை. இக்குறையில் திருவள்ளுவர் கையாண்டுள்ள இலக்கிய நயத்துடன் இருமுறை பொதிந்துள்ள இலக்கண குறிப்பு யாது? அடி எதுகை மற்றும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம்.
நன்றி நண்பர்களே, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நம்ம நிச்சயம் வெற்றி பெறுவோம். நன்றி.